மோடி ரொம்ப அதாவது ஒரு பணிவோடு நிற்கிற ஃபோட்டோக்களையும் நம்ம பார்த்துருக்குறோம். அத்வானி பக்கத்தில் அவர் பெரியவர், அவர் தான் நமக்கு எல்லாங்கிற மாதிரி பணிவோடு நிற்கிறதையும் பார்த்துருக்குறோம். மோடி அதிகாரத்துக்கு வந்த பிறகு அவர் அந்த இடத்துக்கு அமாவாசை கேரக்டர் தான் நமக்கு அப்படியே ஞாபகத்துக்கு வரும். மோடி ஆமாம், அமாவாசை கேரக்டர் அப்படியே பொருந்தும். நீங்கள் ஏறி நிற்கும் போது அப்படியே வருவார், கை கொடுப்பு அப்படியே வணக்கம் போடுவார், இவர் கவனிக்காமல் செல்வார். முரளி மனோகர் ஜோஷியையும் ஜஸ்வந்த் சிங்கையும் அத்வானியையும் எல்லாம் ஒதுக்கிவிட்ட மோடிக்கு தனக்கு அந்த பொசிஷன் வருங்கிறது முன்கூட்டி தெரியுது மாதிரியே அந்த காலகட்டம் வரும்போது அமித்ஷாவுக்கும் அந்த ஆசைகள் வராது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை தரிசித்து அங்கே யாகம் நடத்தினால் பவரில் அடுத்த செக்டாருக்கு போகலாங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது அவங்களுக்குள்ள. இல்லை, பிரதமர் ஆசை அமித்ஷாவுக்கு இருக்குது அப்படின்றது வெளிப்படையாக அதில் தெரியுது. ஆமாம், இப்போ ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது. ஒன்று மோகன் பகவத் அவர்களுடைய சமிக்கை, இன்னொன்று அந்த இடம் காலியாக போது நான் வரலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு. ஸோ உள் முரண்பாடுகளால் மட்டுமே தான் பாஜக வீழ்த்தப்படும். நீங்கள் எதிரிகளால் மட்டும் வீழ்த்தப்படும். எதிரிகள் எப்போதும் நின்று சண்டை போடுறாங்க. நீங்கள் பாஜகவால் தாக்கப்பட்டவர்கள் எல்லோரும் ஒரு அணியில் கண்டிப்பாக திரள்வாங்க. அவர்களுக்கு 1000 முரண்பாடுகள் இருந்தாலும் மீண்டும் அந்த கூட்டணி நின்று பாஜகவை எதிர்க்கும். நீங்கள் 240 சீட்டுக்கு ஒரு மைனாரிட்டி அரசை அமைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இல்லையா? அதற்கு பின்னால் ஆர்எஸ்எஸ் முழு வீச்சோடு முழு உணர்வு நிலையோடு வேலை செய்யவில்லை அப்படிங்கிறத தான் கடந்த தேர்தல் காட்டுது. நேயர்களே வணக்கம், நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் மூத்த ஊடகவியலாளர் சுமன் கவி நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். அண்ணே வணக்கம். வணக்கம். யார் அடுத்த பிரதமர் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி ஆர்எஸ்எஸ் பாஜகனுடைய ஒரு பனிப்போர் தொடர்ந்து நடைபெறுது. சமீபத்தில் அதற்கான விஷயங்களும் பேசப்படுது. குறிப்பாக சொல்லுவாங்கன்னா, நாக்பூரில் நடைபெற்ற ஒரு ஆர்எஸ்எஸ் மூத்த தலைவர்களுக்கான ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் மோகன் பகவத் பேசுகிறார். 75 வயதான பிறகு ஒருவருக்கு மாலையும் மரியாதையும் செலுத்துகிறார்கள், உங்களுக்கு சால்வை போடுகிறார்கள் என்றால் ஓய்வு பெறுவதற்கான காலம் வந்து விட்டது, இது எழுதப்படாத சட்டம் அப்படின்னு சொல்கிறாரு. குறிப்பாக யாரை சொல்கிறாருன்னு பார்த்தா மோடியை தான் சூசகமாக மறைமுகமாக சொல்லியிருக்கார். இது எப்படி பார்க்குறீங்க? மோடியினுடைய 75 ஆண்டு காலம் முடிவுக்கு வருது. செப்டம்பரில் அவர் 75 வயது பூர்த்தி அடைகிறார். ரிட்டையர்ட் ஆகிறாரா மோடி அப்படின்ற கேள்வி இருக்குது. உங்களுடைய பார்வை என்ன? இது எழுதப்பட்ட சட்டம் அல்ல, ஆனால் எழுதப்படாததுன்னு தான் எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்த 74 அவர் தாண்டும் போதே, அதாவது கடந்த வருடத்தில் மோடிக்கு அடுத்த வருடம் வயது வரும்போதே இது குறித்த சர்ச்சையே வர ஆரம்பிச்சிருச்சு. தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மோகன் பகவத் இது ஏற்கனவே ஒரு முறையும் சொல்லியிருக்காங்க. இவர் இப்போ மென்ஷன் பண்ணி எக்ஸாக்டாக ஒருத்தருக்கு 75 வயதாகிட்டுனா சால்வை போட்டு அவரை மரியாதை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அவரை வீட்டுக்கு அனுப்புகிறோம் தான் பொருள்னு சொல்வது எக்ஸாக்டாக மோடிக்கு பொருந்துகிற ஒரு வார்த்தை தான். ஆனால் இது இன்னொரு விஷயத்தையும் நாம் கவனிக்க வேண்டியிருக்குது. என்னென்னா, கடந்த காலங்களில் இதே காரணத்தை காட்டித்தான் அத்வானி தான் இந்த ரத யாத்திரைகளின் அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லர் மாதிரி இருந்து இந்த ஆர்எஸ்எஸ்ஸை பிரபல்யப்படுத்தியதில் அதை ஒரு அதாவது ஒரு பாஜகவோட அதை ஒரு வாக்கு சக்தியாக மாற்றியதிலும் முக்கியமான நபர். ஆனால் அவரையும் அவருடைய வயதை காரணமாக காட்டித்தான் ஒதுக்கப்பட்டார். ஒதுக்கியது மோடியா இல்லையா அப்படின்றதான் கேள்வி. ஆமாம், அதே காரணம்தான். அதே மாதிரி முரளி மனோகர் ஜோஷி, ஜஸ்வந்த் சிங் இவங்க எல்லோருமே இதே காரணத்தால் தான் இவர்கள் ஒதுக்கப்பட்டார்கள். அதாவது ரிட்டையர்மெண்ட்டுங்கிற மாதிரி தள்ளி வைக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறது உண்மை. ஆனால் அதே காரணத்தை மோடி ஏற்றுக்கொள்வாரா? எல்லாருக்கும் இதே காரணத்தை சொல்லி மெல்ல ரிட்டையர்மெண்ட்டை கொடுத்து அனுப்பி வைத்த மோடி தனக்கு ரிட்டையர்மெண்ட்டை ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா அது ஒரு சிக்கலான ஒரு கேள்வி. அதாவது மோகன் பகவத் சமிக்கை கொடுக்குறார், இந்த சீட்டு காலி ஆகிடுச்சு, இதுக்கான டைம் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, நீங்கள் கிளம்பிடணும் அப்படின்னு சமிக்கை கொடுக்குறார்.
ஆனால் அதை நான் ஏற்றுக்கொள்வேனாங்கிற இடத்துல இருக்கக்கூடிய, அதாவது அந்த இடத்துல பொசிஷனில் இருக்கக்கூடிய மோடி ஏற்றுக்கொள்வாராங்கிறது ஒரு கேள்வி. இது வந்து மோடியுடைய டயலாக்கே தான், $1 trillion கொஸ்டின். நாங்கள் வந்து மீட் எடுப்போம், ஜிடிபியை நாங்கள் உயர்த்துவோன்ற மாதிரி ஒரு $1 trillion கொஸ்டின் தான் இது. ஆமாம். ஆனால் இதுக்கு இடையில் இன்னொரு விஷயத்தை நாம் பார்க்க வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, அமித்ஷா ஒரு கிங் மேக்கர். கிங் மேக்கருங்கிற பொசிஷனில் இருக்கிறவங்க எல்லா காலமும் கிங் மேக்கராகவே இருக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. மோடி என்கிற ஒரு மிகப்பெரிய அந்த பிம்பத்தை தூக்கி எழுப்பி கொண்டு வந்ததில் அதை, அதாவது என்ன சொல்கிறதுனா, வாக்குகளாக எப்படி எப்படிலாம் திட்டங்களை வகுத்தால் அதை மாற்ற முடியும்னு வகுத்து வேலை செய்வதில் ஒரு படைத்தளபதியாக இவர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆனால் அவருக்கும் அந்த பொசிஷனுக்கான ஆசை வந்திருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் வருது. நீங்கள் நல்லா கவனிங்க. இப்போ மதுரைக்கு வந்தார், கட்சி ஆட்களோடு தலைவர்களோடு கலந்து ஆலோசிப்பதற்கு மீட்டிங்காக வந்தாருன்னு சொன்னாங்க. ஆனால் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனது மட்டும் இல்லை, தனியாக போய் அவருக்குன்னு ஒரு சிறப்பு யாகம் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த தகவல் இப்போ தான் கூடுதலாக செய்தி வருகிறது. ஏன் நடத்தப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, புதனுக்கு மிக முக்கியமான கோயில் அது. புதன் வந்து அதிகாரத்துக்கு அதிபதி, அதாவது அதிகாரத்தை பெறுவதில் புதன் முக்கியமான கிரகமாக இருக்குது. அதுக்கு முக்கியமான கோயிலாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை தரிசித்து அங்கே யாகம் நடத்தினால் பவரில் அடுத்த செக்டாருக்கு போகலாங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது அவங்களுக்குள்ள. இல்லை, பிரதமர் ஆசை அமித்ஷாவிற்கு இருக்குது அப்படின்றது வெளிப்படையாக அதுலேருந்து தெரியுது. ஆமாம். இப்போ ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது. ஒன்று மோகன் பகவத் அவர்களுடைய சமிக்ஞை, இன்னொன்று அந்த இடம் காலியாக போது நான் வரலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு. அதற்கான வேலைகளை படிப்படியாக செய்கிறாருல்ல அமித்ஷா அப்படின்றது தான் நான் இப்போ. ஆமாம். இது வந்து ரெண்டு துருவமாக அரசியல் நடக்குது. ஒரு பக்கம் மோடிக்கு காலம் முடிந்து விட்டது, மோடி நகர்ந்துக்காங்க அப்படின்னு சொல்கிற செய்கை நடக்குது. நான் அடுத்து வரலாம்ங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அமித்ஷா இந்த மாதிரியான நடவடிக்கைகள் ஈடுபடுறாருங்கிறதே நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் மீண்டும் மீண்டும் கேட்கறது என்னென்னா, 75 வயதுங்கிறது பொதுவாக அரசியல் வாழ்க்கையில் முடித்து கொள்ள வேண்டிய ஒரு காலம் கிடையாது. நீங்கள் 70 90 கிட்ட வந்தப்போ கூட கலைஞர் அரசியலிருந்து முழுவதுமாக அவர் ஓய்வு பெறவே இல்லை. கடைசி வரையிலும் அரசியல் தளத்தில் இயங்கிக்கிட்டே இருந்தார். அவர் சக்கர நாற்காலியிலே நகர்ந்துட்டு இருந்தார். ஸோ அதனால் நானே பேட்டி எடுத்திருக்கேன் சக்கர நாற்காலியில் இருக்கும்போது. ஆமாம். அப்போ அப்படிப்பட்ட காலகட்டத்திலும் கூட அரசியலை விட்டுவிட வேண்டும்ங்கிற எண்ணம் அரசியல்வாதிகளுக்கு பொதுவாக இருக்காது. என்னென்னா, அந்த அதிகாரத்தை அனுபவித்து பழகியவர்கள் எல்லாரும் வந்து ராஜராஜ சோழன் மாதிரி ராஜேந்திரனை வந்து உட்கார வச்சுட்டு ராஜராஜன் வந்து வேடிக்கை, அதாவது ராஜாங்கம் சொல்லி கொடுக்குற இடத்துலலாம் இருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து வாரிசு அரசியல்லையும் அதுதான். நீங்கள் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய வாரிசே இல்லை, எனக்கு குடும்பமே இல்லை, இந்தியா தான் குடும்பம்னு சொன்னாலும் அந்த குடும்பத்தின் தலைவர் பொறுப்பிலிருந்து போகிறதுக்கு மோடி ஏற்றுக்கொள்வாரா அந்த உளவியலைனா மாட்டாருங்கிறது என்னுடைய கருத்து. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. இன்னொரு விதமாகவும் பார்க்க வேண்டியது, பாஜகங்கிற கட்சி அதனுடைய வாக்குகளை பெரிய அளவில், அதாவது அதனுடைய பர்சன்டேஜுங்கிறது மோடிங்கிற பிம்பத்துக்காகவும் கிடைக்குது. ஒரு பகுதி அளவுக்கு, குறிப்பிட்ட அளவுக்கு, அது என்ன அளவுன்னு நம்ம அளந்து பார்க்க முடியாவிட்டாலும் அந்த பிம்பம் உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கு. பல கோடிகள் ஃபிகர் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், பல ஆயிரம் பல லட்சம் கோடிகள் செலவிடப்பட்டு, ஏன்னா அரசு பணமும் சேர்த்து செலவழிக்கப்படுது. நீங்கள் முதலில் 2014 எலெக்ஷனில் செலவழிக்கப்பட்டது அதானியால் செலவழிக்கப்பட்டிருக்கலாம், அம்பானியால் செலவழிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் நாளிதழ்களில் ஒவ்வொரு ஊடகங்களில் வர்ற விளம்பரங்களில் யார் இருக்கிறா? அது யாருடைய காசு? அப்போ தன்னைத்தானே வளர்த்தெடுத்து கொள்வதில், தான் இந்த இந்தியாவின் முகம்னு காட்டிக்கொள்வதில் உலக அரங்கில் முக்கியமான ஒரு நபராக மோடி திகழ்கிறார். அப்போ இது அவங்களுக்கு தெரியாதது கிடையாது. மோடிக்கு தான் எந்த இடத்துல இருக்கிறோம், ஏன் தனக்கு வந்து 75 வயது ஆகுதுன்னு மோடிக்கு தெரியாதா? மோகன் பகவத்துக்கு தெரிஞ்சது. இதே காரணத்தை சொல்லி தான் நாம் வந்து அத்வானியை விலைக்கு விட்டோங்கிறது மோடிக்கு தெரியாதா? இல்லை, என்னென்ன பண்ணார் அத்வானியை, மேடைகளில் எவ்வளவு கேவலப்படுத்தினார்ன்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே இருந்தோம். அது பெரிய சோகம். என்னென்னா, மோடி ரொம்ப, அதாவது ஒரு பணிவோடு நிற்கிற ஃபோட்டோக்களையும் நம்ம பார்த்துருக்குறோம். அத்வானி பக்கத்தில் அவர் பெரியவர், அவர் தான் நமக்கு எல்லாங்கிற மாதிரி பணிவோடு நிற்கிறதையும் பார்த்துருக்குறோம். மோடி அதிகாரத்துக்கு வந்த பிறகு அவர் அந்த இடத்துக்கு அமாவாசை கேரக்டர் தான் நமக்கு அப்படியே ஞாபகத்துக்கு வரும். மோடி, ஆமாம், அமாவாசை கேரக்டர் அப்படியே பொருந்தும். நீங்கள் ஏறி நிற்கும் போது அப்படியே வருவார், கை அப்படியே வணக்கம் போடுவார், இவர் கவனிக்காமல் செல்வார். நீங்கள்
ஒரு சிஷ்யன் மாதிரி இருக்கக்கூடிய நபர், அவர் குரு வணக்கம் போடுறாரு கை தழுதலுக்க. இவர் கடந்து போகிற காட்சிகளெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ இதையெல்லாம் செஞ்சுட்டு இந்த நிலைமை நாளைக்கு நான் தனக்கு வருமா அப்படிங்கிறது அவருக்கு தெரியாதா? அப்போ அந்த இடத்தில் இன்னைக்கு வந்து நிற்கிறாரு. ஆனால் என்னுடைய கருத்து என்னன்னா, இன்னும் 10 வருடங்களுக்கு மோடி தன்னுடைய தளத்திலிருந்து இறங்க மாட்டார். சாம்ராஜ்யத்தை விட்டு கொடுக்க ஆமாம். இப்போ இதில் எங்கே ஒன்றும் ஒரு முரண்பாடு வரும்னா, இது வந்து பாஜகவுக்கு உள் முரண்பாடு. பாஜகவை வீழ்த்துவதற்கு நீங்கள் இந்தியா கூட்டணி அந்த தனி கூட்டணி அமைத்தாலும் கூட அந்த கூட்டணிகளால் நிகழ்த்த முடியாத ஒன்றை பாஜகவின் உள் முரண்பாடு வீழ்த்தும். உட்கட்சி பூசல் வந்து மோடியை தோல்வியில கொண்டு போய் சேர்க்கின்றது கண்டிப்பா. ஓகேவா? நீங்க 240 சீட்டுக்கு ஒரு மைனாரிட்டி அரசை அமைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இல்லையா? அதற்கு பின்னால் ஆர்எஸ்எஸ் முழு வீச்சோடு முழு உணர்வு நிலையோடு வேலை செய்யவில்லை அப்படிங்கிறத தான் வந்து கடந்த தேர்தல் காட்டுது. குறிப்பா வந்து நட்டா அவர்கள் பேசின பேச்சை வந்து இதுல மேற்கோள் காட்டுறாங்க சில பேர். ஆர்எஸ்எஸ் இல்லாமல் பாஜகவால் செயல்பட முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த பேசினார். அதனால வந்து ஆர்எஸ்எஸ் வந்து அமைதியாக இருந்தாங்களா கடந்த தேர்தல்ன்ற கேள்வி இருக்குல்ல? ஆமாம், அது வேலை பார்க்கல சரியா. நீங்கள் ஆர்எஸ்எஸ் வேலை செய்யவில்லை அப்படிங்கிறத வந்து பாதி இன்ஜின் வேலை செய்யாமல் நின்று போகிறது. அப்புறம் 2வது இன்ஜின் வந்து என்ன இழுத்துட்டு போமோ அவ்வளோதான் வந்து வண்டி போய் சேரும். ஸோ அதனால தான் நீங்கள் வந்து நெக் டு நெக்கு 240 ஜெயிக்க வேண்டிய நிர்பந்தம் இல்லைன்னா 400 நீங்கள் 400 பார்னு அசால்ட்டாக சொன்னீங்களே, ஏன் உங்களால் அதை அச்சீவ் பண்ண முடியலைங்கிறதுக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அந்த கடந்த முறையே இது இருக்குன்னா இப்போ இருக்கக்கூடிய நெருக்கடி கூடுது. அப்போ கண்டிப்பாக நீங்கள் உதவி செய்யலைங்கிறது மட்டும் இல்லை, எதிர் திசைக்கு இழுத்தா கண்டிப்பாக நீங்கள் வீழ்த்தப்படுவீங்க. ஆனால் இப்போ என்னென்னா நல்லா புரிஞ்சுக்கங்க, அரசு கட்டில் இருக்கக்கூடிய அதிகாரம் இருக்குல்ல, அது வந்து பாஜக இது ஆர்எஸ்எஸ்ஸுக்கு தேவை. ஆனால் தன் கட்டுக்கு உட்படாத ஒரு அதிகார நபரை உருவாக்குவது ஆர்எஸ்எஸ் ஒருபோதும் விரும்பாது. நீங்கள் அதனால தானே அவர்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் 75 வயதுக்கு பிறகு நீங்கள் இறங்கிக்கங்கிறது யூ ஆர் நாட் இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு தனி மனிதனை நம்பி அமைப்பு இல்லை, சங்கம் இல்லை, சங்க பரிவார் இல்லை. இதுதான் சங்கத்தினுடைய தனி இது. நாளைக்கு மோகன் பகவத் முடிஞ்சா வேற ஆளு சங்கத்துக்கு கட்டுப்பட மாட்டியா சங்கத்துக்கு. ஆமாம், இப்போ சங்கம் இதுதான். சங்கம் உளப்பூர்வமாக என்ன ரூல்ஸ் வச்சிருக்குது, தனிநபருக்கு கட்டுப்பட்டது அல்ல சங்கம். இப்போ தனிநபருக்காக ஒரு பிஜேபி அகலபாதாளத்துக்கு போவோமா, இல்லை ஒரு தனிநபரை ஒதுக்கி வச்சுட்டு பிஜேபி தனிப்பெரும்பான்மையாக மீண்டும் புத்துயிர் பெறுமா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல? அதுதான் சொல்கிறேன் இல்லையா, மோடியா அல்லது பிஜேபி அப்படின்ற கேள்வி ஒன்று இருக்குல்ல? அதுதான் இந்த உள் முரண்பாடு. நாம் தான் சொல்லணும் இல்லையா, எதிர் அணியாக பல்வேறு முரண்பாடுகள் இருந்தாலும் எல்லோரும் சேர்ந்து நின்று அடித்து வீழ்த்தியாகணும்னு நிற்கக்கூடிய கூட்டம் ஒரு பக்கம். அந்த கூட்டத்தால் மட்டுமே பாஜகவை வீழ்த்த முடியும்னா அது லேசிக்கல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர்கள் செய்கிற அந்த உள்குர்த்தி வேலைகள்ங்கிறது நம்ம நேரடியாக பார்க்குறோம், கண்கூட தெரியுது. பீகாரில் அப்படியே பட்டவர்த்தனமாக லட்சக்கணக்கான நபர்களினுடைய குடியுரிமை அந்த வாக்கு பறிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ஒரு தனி விஷயம். அதை தாண்டி இதை வந்து குடியுரிமை பறிப்பு விஷயமாக தான் இப்போ வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதுதான், அதாவது என்னென்னா ஒரு எலெக்ஷன் கமிஷன் நின்றுக்கிட்டு நீ குடிமகனே இல்லைன்னு சொல்லுகிற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நெருக்கி தள்ளுது குடிமக்களை. அதை செஞ்சு கூட நாங்கள் ஜெயிக்கிறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போவோம் நிற்கிறாங்க மோடியும் அமித்ஷாவும். சரிங்களா? சரி, இவ்வளவு மூர்க்கமாக ஒரு பக்கம் வேலை செய்யும்போது அதனுடைய நெகட்டிவ் பாயிண்ட்டுங்கிறது இந்த புள்ளியில் இருக்கிறது. ஸோ உள் முரண்பாடுகளால் மட்டுமே தான் பாஜக வீழ்த்தப்படும். நீங்கள் எதிரிகளால் மட்டும் வீழ்த்தப்படும். எதிரிகள் எப்போதும் நின்று சண்டை போடுறாங்க. நீங்கள் பாஜகவால் தாக்கப்பட்டவர்கள் எல்லோரும் ஒரு அணியில் கண்டிப்பாக திரள்வாங்க. அவர்களுக்கு 1000 முரண்பாடுகள் இருந்தாலும் மீண்டும் அந்த கூட்டணி வந்து நின்று பாஜகவை எதிர்க்கும். ஆனால் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் 2029 மீண்டும் ஒரு பெரிய சவாலை சந்திக்க போகிற இடம்ங்கிறது இந்த மோடியினுடைய வலுக்கட்டு இந்த முரண்பாடு தான். ஆனால் அது வரையிலையும் இந்த டக் ஆஃப் வார் இன்னும் அடுத்தடுத்து வளர்ந்துக்கிட்டு போகும். நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க, நான் எழுதி தரேன். நீங்கள் வந்து மோகன் பகவத் அவர்களுக்கும் மோடிக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த பேச்சு இருக்கு இல்லையா, இதுவும் மற்ற அந்த அதாவது ஒரு ஒவ்வாமை இருக்கு இல்லையா, அதுவும் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். இது வந்து மோடிக்கு மட்டுமல்ல, மோகன் பகவத்திற்கும் அதே நிலை தான். அவரும் ரிட்டையர்ட் ஆகணும்னு சொல்கிறாப்புல. ஆமாம், அதாவது மோகன் பகவத் அதில் நான் ரிட்டையர்ட் ஆகிடுவேன்னு சொல்லிட்டு அது. ஆனால் என்ன பிரச்சனைன்னா
அவர் அதை சொல்லிட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டாருன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணுங்கிறது ஒரு நிர்பந்தமாயிருது இல்லை. இல்லை கட்டாயம் வரும்ல. அப்போ ரெண்டு பக்கமாக ஒன்று ஒரு இது இன்னொன்று அமித்ஷா நடத்திய இந்த யாகத்தை பற்றிய தகவல் இதையெல்லாம் கூட்டி கழிச்சு இப்போ அமித்ஷாவுக்கு இந்த விவகாரங்கள் தெரியாதா? அதாவது அந்த இடத்தில் மோடிக்குன்னு ஒரு பவர் இருக்குது, மோடியை நாம் நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறதுல அவருக்கு அந்த இது தெரியாததெல்லாம் கிடையாது. ஆனால் 2 பேரும் 15 வயது வித்தியாசம் உள்ளவங்க. அமித்ஷாவுக்கு 60 வயசு. 10 வருஷம் ட்ராவல் பண்ணலாம்ல. இன்னும் 10 வருஷம் எக்ஸ்ட்ராவே ட்ராவல் பண்ணலாம். அமித்ஷா உள்ளடி வேலையை பண்ணக்கூடாதுன்னு ஒன்று குற்றம். அதாவது 2 விதமாக சிந்திக்க வேண்டியிருக்கு. ஒரு பக்கம் மோடியால் தான் அந்த இடத்தை ஃபில் பண்ண முடியும்னு அமித்ஷா நம்பிக்கொண்டு இருந்தார் கடந்த காலம். அது இப்போ அந்த எண்ணத்தை அவர் மாற்றிக்கொள்ள மாட்டார்னு எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஏன் அந்த இடத்துல நாம் இருக்கக்கூடாது, உனக்கு ராசி எனக்கு வரக்கூடாதுன்ற கேள்வி இருக்குல்ல. ஆமாம், அதனால ஆப்வியஸ்லி ஏன் அதை தான் நம்ம யோசிக்கிறோம். இப்போ நீங்கள் முரளி மனோகர் ஜோஷியையும் ஜஸ்வந்த் சிங்கையும் அத்வானியையும் எல்லாம் ஒதுக்கி விட்ட மோடிக்கு தனக்கு அந்த பொசிஷன் வருங்கிறது முன்கூட்டி தெரியுது மாதிரியே அந்த காலகட்டம் வரும்போது அமித்ஷாவுக்கும் அந்த ஆசைகள் வராது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய டக் ஆஃப் ஒரு இழுபறி உள்ளுக்குள் இருந்து கொண்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். பிஜேபிக்கு யார் முக்கியம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு தனி மனிதர் மோடின்ற பிம்பம் முக்கியமா, இல்லை பிஜேபி முக்கியமா, ஆர்எஸ்எஸ் முக்கியமா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. இப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ் சொல்வதை கேட்குமா, இல்லை தனி மனிதர் மோடி சொல்வதை கேட்குமா? எது கேட்கும்? இது இன்னும் சிக்கலானது. என்னென்னா பிஜேபிங்கிறது ஒரு அரசியல் கட்சி மட்டும்தான். ஆர்எஸ்எஸ் தான் ஒரு ஃபிலாசபிக்கல் பேக்ரவுண்ட் கொண்ட ஒரு அமைப்பு, சித்தாந்தம் கொண்டது. சனாதன பார்ப்பனிய சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கூட்ட அமைப்பு அது. நீங்கள் அப்போது இந்த ஸ்ட்ரக்சர், அதாவது ஒருவேளை பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரே மாறினா கூட இவங்க மாற போகிறதில்ல, ஆர்எஸ்எஸ்னுடைய நோக்கம் மாற போகிறதில்ல. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, இன்னைக்கு அந்த குறிப்பிட்ட அந்த அதிகார எல்கைக்குள் யார் வலுவாக இருக்கிறார் அப்படிங்கிற இடத்தை பார்க்கும்போது மோடி தன்னை நிறுவி வைத்திருக்கிறார். அது யாரால்? வாக்குகளால். நீங்கள் இது வெறுமனே நியமன பதவி கிடையாது. ஒரு கவர்னரை அனுப்பி வைக்கிறது மாதிரியோ அல்லது ஒரு குடியரசுத் தலைவரோ கிடையாது. அவர் வாக்குகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர். அவர் அடுத்த முறை 2வது நிற்கணுமாங்கிறத வேணால் முயற்சி, அதாவது இவங்க முடிவெடுக்கலாமே தவிர 2029க்குள் நீங்கள் தள்ளி போய்க்கங்கன்னு சொல்லுவதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. இதை சித்தாந்த ரீதியாகவே இவர்கள் சொன்னாலும் அதை ஏற்றுக்கிட வேண்டிய அவசியம் மோடிக்கு கிடையாது. ஸோ நீங்கள் அதை அப்படி பாருங்கள். இன்னொன்று, அடுத்த முறை நாங்கள் இவரை அறிவிக்க மாட்டோம்னு சொல்வதற்கு பாஜக தயாராக இருக்குதா அப்படின்னா அதுவும் இல்லை. இன்னொன்று, குஜராத் லாபின்னு ஒன்று இருக்கு இல்லையா, குஜராத் முதலாளிகளின் லாபி, அதை மீறி, அதாவது இது குஜராத்துங்கிறது வணிக மையம், நாக்பூருங்கிறது ஆன்மீக சித்தாந்த மையம். இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய முரண்பாட்டை தான் நான் முன்னாடி சொன்னேன். ஸோ இந்த முரண்பாடு தான் இழுத்துக்கிட்டு இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. அது எப்படி பிரதிபலிக்க போகிறது அப்படிங்கிறத 2029 தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ இன்னொரு கேள்வி, அதுலேயே துணை கேள்வியாக கேட்குறேன். இப்போ பிஜேபிக்கு மோடி முக்கியமா, ஆர்எஸ்எஸ் முக்கியம்னா யார் முக்கியம்? மோடி யார் முக்கியம்னு சொல்லி தேர்ந்தெடுக்கப்பட முடியாத இடத்தில் ஒரு வலுவான தலைவராக இருக்கிறார், தன்னை நிறுத்தி கொண்டிருக்கிறார். அதில் பாஜகவோ இதுவோ என்ன தீர்மானத்தை எடுக்க போகிறதுங்கிறது எளிதில் நம்மளால் இது சொல்ல முடியாது. மோடி விட்டு கொடுத்தால்தான் உண்டுங்கிறது என்னுடைய கருத்து. 2014 மோடி யாருன்னு பெரிய அளவுக்கு தெரியாது. ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தார். அவரையே ஒரு ஆர்எஸ்எஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக உருவாக்கும் போது இன்னொருவரை ஏன் உருவாக்காது அப்படின்றது தான் கேள்வி. அப்படிப்பட்ட ஆல்டர்னேட் யார் அப்படிங்கிறத காட்டுங்க ஒன்று. ஏன்னா அதாவது நாங்கள் ஏற்கனவே ஒரு விதையாக இருக்கிறத வரதே மரமாக்கிட்டோம், இன்னொரு மரத்தை உருவாக்கிற மாட்டோமாங்கிறது கேள்வி. இன்னொரு மரத்துக்கான அந்த பொட்டன்ஷியல் உள்ள விதையை நீங்கள் கையில் வைத்துக்கிட்டு தான் நீங்கள் அதை செய்ய முடியும். அது அவர்களுக்கு தெரியாதது கிடையாது. மோடிக்கு நிகராக நான் இன்னொரு தலையை கொண்டு வருவேன், அல்லது தலையே இல்லாமல் செருப்பை வைத்து ஆட்சி செய்வேங்கிறது உங்களுடைய சித்தாந்தமாக இருக்கலாம். அப்படிப்பட்ட செருப்பாக, ஆல்டர்னேட் செருப்பாக இன்னொன்று வருமா, அங்கே தான் கேள்வி. திடீர்னு யோகி ஆதித்யநாத் உள்ளே கொண்டு வந்துட்டாங்களா, என்ன பண்ணுவாங்க? யோகி ஆதித்யநாத் ஒரு மறுபடியும் செருப்பு வச்சு ஆட்சி பண்ண மாதிரி தான். ஏற்கனவே நம்ம நாடு மிகப்பெரிய நெருக்கடிக்குள்ளே சிக்கிக்கிட்டு இருக்குது. மோடி ஒரு சிறந்த தலைவர்னு நான் சொல்லலை, ஆனால் ஒப்பீட்டளவில் நமக்கு
தெரியாத பேயை விட தெரிந்த பிடாரி பரவாயில்லைங்கிற மாதிரி தான் நான் வந்து அந்த முயற்சி இந்த விஷயத்தை நான் பார்க்குறேன். தெளிவான கருத்துக்களை முன் வச்சிங்க. வேறு ஒரு விவாதத்தில் தொடர்ந்து நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம் தோழர். நேயர்களே, இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தர இருக்கிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.